அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வாழ்வு மிகவும் அற்புதமான வாழ்வு. தியானம் செய்து நம்மை காத்துக்கொள்வோம். நம்மளுடைய சராசரியான வாழ்நாள் என்னும் பொழுது ஒரு 100 ஆண்டுகள் வைத்துக்கொள்ளலாம். நம்ம எதற்காக பயப்பட வேண்டும் என்று தான் இன்று நம்ம பேசப் போகிறோம். எதுக்கு நம்ம பயப்படணும்? எந்த ஒரு செயலுக்காக நாம் மிகவும் பயப்பட வேண்டும் அப்படிங்கிறத விட, எந்த ஒரு நேரத்திற்காக நம்ம பயப்பட வேண்டும்? நம்ம எதுக்காக பயப்படணும்? பயப்பட வேண்டிய விஷயம் என்ன தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்மை நம்மளே சிறிது சிறிதாக உணரும் பருவம் என்றால் ஒரு 5 வயதிலிருந்து நம்மை நம்மளே உணரக்கூடிய பருவம் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். 5 வயசுலேருந்து நமக்கு நம்ம பேர் என்ன, நம்ம ஊர் என்ன, நம்ம யார் என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்டு வளர்ந்து ஒரு 60 70 வயசில் நம்ம தள்ளாடும் முதுமை பருவம் அடைந்து மறுபடியும் எதெல்லாம் நம்ம தேடி தேடி கற்றுக்கிட்டோமோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இந்த வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்பிடுவோம். அவ்வளோதான். ஸோ இது ஷார்ட் டைம் சின்ன ஒரு வாழ்க்கை தான். நம்ம எந்த ஒரு செயலுக்காக மிகவும் அஞ்ச வேண்டும்? நீங்கள் எவ்வளோ இது எல்லாத்துக்கும் பயப்படக்கூடியவங்களும் இருப்பாங்க. சில பேர் தீமை செய்வதுக்கு மிகவும் பயப்படுவாங்க. நான் கெட்டதே செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. சில பேர் நல்லது செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. சில பேர் பிறருக்கு நலன் செய்வதோ, நலன் செய்யாமல் இருப்பதோ, ஏதோ ஒரு சமயத்தில் இல்லை சில பேர் ரொம்ப மிகவும் தைரியசாலியாகவும் நாம் பார்ப்பதுண்டு. யாராக இருந்தாலும் மனிதன் அப்படிங்கிறவர் தான் மிக உச்சபட்ச அறிவு பெற்ற ஒரு உயிரினம். நம்ம தான் இந்த உலகத்தில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய உயிரினமாக நம்ம இருக்கிறோம். நம்மளால் சிந்திக்க முடியும், செயல்பட முடியும், அனைத்தும் நம்மளால் இயல முடியும். இதில் நம்ம எதை முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம பிறக்கிறோம், அப்புறம் கல்வியெல்லாம் கற்று ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு அதிகாரமான ஒரு பணியை செய்து, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளையும் காப்பாற்றுறோம். அப்புறம் அந்த வலிமையான தோள்கள், வலிமையான பணம், அதிகாரம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இயல்பாகவே நம்மளுக்கு நிறையா பணம் இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு ஒரு நிறையா பணம் இருக்குன்னா தன்னிலை மறக்கக்கூடிய தன்மை வரும். அதிகமான கோபம் தன்னிலை மறக்கக்கூடிய தன்மையை தரும். அதிகமான கோபம் எப்போது வரும்னா, நிறைய பணம் இல்லை நிறைய அதிகாரம் அல்லது நல்ல வலிமையான ஒரு தோள்கள், பயங்கரமான மன உறுதி. ஸோ இதெல்லாம் இருந்தது தான் அப்படின்னாக்க அவங்க கோபத்தை எளிமையாக அவங்களோட கோபம் மிகவும் ஆபத்தானது இல்லையா? ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, யாராக வேணால் இருக்கட்டும், ரைட்டா? ஏழ்மையோ பணக்காரமோ, வறுமையில் இருந்தாலும் சரி, மிகுந்த செல்வாக்கோடு இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரம் இல்லை என்றாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, அசாதாரணமாக இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் நாம் இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக எப்படி இருந்தாலும் நமக்கு மரணம் ஏற்பட்டே தீரும். மரணத்தை தவிர்க்கவோ தள்ளி போடவோ முடியாது. நம்மளோட தைரியத்தாலோ, நம்மளோட வீரத்தாலோ, நம்மளோட பண்பாலையோ, நம்மளோட அன்பாலையோ கெஞ்சி கேட்டாலும் யமன் விட மாட்டார். நீங்கள் விழுந்து விழுந்து வணங்கினாலும் யமன் நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. சொந்தமே கூடி எதிர்த்து நின்னாலும் 1000 பேர்த்து, லட்சம் பேர், கோடி பேர், இந்த உலகமே கேட்டாலும் மரணம் நம்மளை விடாது. என்ன பண்ணாலும் முதுமையும் மரணமும் நம்மளை விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை. எதை வந்தாலும் பரவாயில்ல, நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு உயிரும் சொல்லவே முடியாது. நமக்காக யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் மரணம் நம்மை விட்டுட்டு போக வாய்ப்பே கிடையாது. நம்ம உயிரை தூக்கி எந்த மூலையில் வச்சுருந்தாலும், நம்மளே எங்கே போய் ஓடி ஒளிந்தாலும் மரணம் நம்மளை விட்டுட்டு போகாது. எவ்வளோ கெடுதல் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ நல்லது பண்ணாலும் மரணம் நம்மளை விட்டுட்டு போகாது. நம்மளுடைய மரணம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் என்பது அசைக்க முடியாத சத்தியமான உண்மை அல்லவா? சரி, இப்போ நம்ம பேசக்கூடிய தலைப்பில் என்ன இருக்கும்? எதை பார்த்து நம்ம பயப்படணும்? இப்போ ஒரு 1000 நாள் நம்ம நல்லா வாழ்கிறோம், கரெக்டாக? ஸோ ஒரு 25 வயது, ஒரு 30, 40 அந்த ஒரு நல்ல வலிமையான ஒரு தருணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, யார் பேச்சையும் கேட்காம ரொம்ப துணிவாக, தைரியமாக, எதை வேணாலும் நான் மட்டும்தான், எனக்கு தான், நான் தான் சொல்கிறபடி தான் எல்லோரும் கேட்கணும், எனக்கு எதுவும் நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு தெரியும், யார் உதவியும் தேவையில்ல, எனக்கு நண்பர்கள் தேவையில்ல, உறவுகள் தேவையில்ல, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட எனக்கு தேவையானது என்னால் சம்பாதிச்சிக்க முடியும், என்னால் எதையும் செய்ய முடியும், யாரோட
உதவியும் எனக்கு தேவையில்லை. யாரும் எனக்கு கீழ தான் இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் சில நாட்கள் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வந்து தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதேமாரி குழந்தைகளையும் பார்த்தோம் அப்படின்னா, சின்ன குழந்தைகள பேரண்ட்லாம் சில பேர் வந்து தண்டிப்பாங்க. பயங்கரமா அடிப்பாங்க. என்ன சின்ன தப்பு கூட பயங்கரமா நம்ம தண்டிக்கிறத பார்த்துருப்போம். "என்ன இது கூட பண்ண மாட்டியா? இத நீ பண்ணி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி அதே மாரி ஒரு முதலாளி ஒரு சில இடத்துல பார்த்து வரப்போ, முதலாளி கூட தொழிலாளிய வந்து ரொம்ப அதிகமான வேலையெல்லாம் வாங்குவாங்க. "நீ இத செஞ்சு தான் ஆகணும்." அப்படின்ற மாரி ஒரு ஒரு அடக்குமுறையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். கேள்விப்பட்டுருப்போம். அங்கங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ நீங்க எப்படி இருந்தாலும் கரெக்ட்டா? நீங்க நலமாக வாழ்ந்தாலும் சரி, நலமாக வாழவில்லை என்றாலும் சரி, உங்கள் வாழ்வை நீங்கள் வாழ்ந்தாலும், வாழவில்லை என்றாலும் நம்மளுடைய முதுமை, இறப்பு வந்தே தீரும். கரெக்ட்டா? வாழ வாழ தான் வந்தோம். கரெக்ட்டா? ஏதோ ஒரு பணம் இல்லைங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா பணத்தையே சம்பாதிச்சுட்டு இருப்போம். அறிவு இல்லைங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா அறிவே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க எவ்வளோ லட்சம் சேர்த்தாலும் சரி, அல்லது சில ஆயிரங்கள் சேர்த்தாலும் சரி, இந்த பூமியில எத கொண்டு வந்தோமோ, அத எதுவுமே நம்ம எடுத்துட்டு போமாட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவோம். இது நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அ எதுக்காக நம்ம எந்த ஒரு செயலுக்காக பயப்பட வேண்டும் என்றால், நம்ம 1000 நாள் நல்லா வாழ்றோம் பாருங்க, அது நம்மளுக்கு பயமே தேவையில்லைங்க. கரெக்ட்டா? நம்ம நல்லா இருக்கும் பொழுது, அ நல்லா செல்வாக்கா இருக்கும் பொழுது, நம்ம எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்களா? அல்லது எல்லாரும் இது நடக்குதா? அது நம்ம கவலையே பட தேவையில்ல. ஏன்னா, அது நம்மள நல்லதா மாரி இருக்கு. இப்ப நெறைய பணம் வச்சிருக்கீங்க. வறுமை பத்தி கவலைப்படணுமா? தேவையில்ல. ஒரு நல்ல பலமா இருக்கீங்க. எத பத்தியாவது கவலைப்படணுமா? தேவை கிடையாது. ஒரு அதிகாரத்தன்மையான ஒரு இடத்துல இருக்கீங்க. எத பத்தியாவது கவலைப்படணுமா? தேவை கிடையாது. அந்த சமயத்துல எதுவுமே தேவை நம்ம செய்றது சரியோ, தப்போ நமக்கே சிந்திக்க கூட நேரம் இருக்காது. அடுத்தடுத்த செயல்ல செய்து கொண்டே போயிட்டே இருப்போம். ஒரு அதீத தன்னம்பிக்கையோ, அல்லது அதீத அதிகாரமோ, அதீத ஏதோ ஒரு ஆசையோ, பேராசை ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு விஷயத்துல யார் பேச்சையும் கேட்காம நம்ம சுயமா செயல்பட்டுட்டு போய்க்கிட்டே இருப்போம். கரெக்ட்டா? ஆனா, அப்போ நமக்கு எதுவுமே நடக்காது. அப்ப எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம மனசு என்ன சொல்லுதோ செய் அப்படின்ற மாரி தான் யோசிப்போம். அது நல்லதா? கெட்டதா? தர்மத்துக்கு உட்பட்டதா? தர்மத்துக்கு மீறியதா? எத பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திக்கவும் மாட்டோம். அத சிந்திக்கவும் விடாது. ஓகே. கரெக்ட்டுங்களா? நிதானிச்சு பார்க்க முடியாது. ஆனா, எப்போ நம்ப ரொம்ப உண்மையிலேயே பயப்படணும் தெரியுங்களா? 1000 நாள் வாழ்வத பயப்படக்கூடாதுங்க. அந்த சில நொடிகள் நடைபெறக்கூடிய சில செயல்கள் இருக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையவே மாத்தி விடும் பாருங்க. அந்த சில நொடிகள் நினைத்து நாம் மிகவும் பயப்பட வேண்டும். அந்த ஒரு நொடியில தான் நம்ம செய்த தானம், தர்மம், நல்லது, பாவம், புண்ணியம் அத்தனையும் அந்த ஒரு சில நொடிகள் தான் நம்மளய தீர்மானிச்சு, நம்ம அடுத்த கட்டமா வாழக்கூடிய வாழ்க்கைய நிர்ணயம் பண்ண போகுது. எப்படின்னு சொல்றோமா, ஒரு 30 வயது நபர் 17, 15, 16 வயசுலேருந்து யார் பேச்சையும் கேட்காம, ஏதேதோ பண்ணி, ஏதேதோ சம்பாதிச்சு, துணிவா, தைரியமா என்னென்னலாம் பண்ண முடியும், துன்புறுத்த முடியுமோ, பெற்றோர்களுக்கு அடங்காம, எப்படி எப்படியோ துன்புறுத்தாம அப்படியே வாழ்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏதோ ஒரு தருணம், ஏதோ ஒரு வயசுலயே ஒரு 25, ஒரு 30 வயசுல கூட ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்குது. அவருடைய ஏதோ ஒரு உடல் உறுப்பு அ செயலிழக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் மற்றவருடைய துணை தான் அவருக்கு வேண்டும் என்ற நிலை வந்தால், சற்று சிந்தித்து பாருங்கள். எப்படி இருந்தவர் எப்படி ஆகிவிட்டார் அல்லவா? கரெக்ட்டா? ஸோ, அவரு எதுக்காக பயப்பட்டுருக்கணும்? அந்த ஒரு விபத்து நடக்கக்கூடியது நம்ம சில இடத்துல சொல்லலாம், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. அப்பா! எனக்கு முன்னாடி போனவருக்கு அந்த விபத்து ஒரு செகண்ட் இருந்தா இந்நேரம் எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும். ஒரு செகண்ட் இருந்தா நான் பஸ்லேருந்து விழுந்திருப்பேன். ஒரு செகண்ட் இருந்தா நான் வண்டியிலேருந்து விழுந்திருப்பேன். ஒரு செகண்ட் இருந்தா இந்நேரம் இதுல அ கீழ விழுந்திருப்பேன். அடிபட்டுருக்கும். நம்ம எத்தனையோ சில சில விபத்துகள் அ அப்படியே நம்மளுக்கே வர மாரி இருக்கும். ஆனா, கொஞ்சம் அப்படியே வராமயே போயிரும். சரிதானுங்களே! ஸோ நமக்கு தான் அது நம்ம தான் நான் தான் அங்க போயிருக்க வேண்டியது. ஆனா நான் போகல பாருங்களேன்! அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வரவேண்டிய ஆபத்தோ, விபத்தோ நடைபெறக்கூடிய அந்த தருணத்துக்கு நம்ம பயப்படணும். கரெக்ட்டா? ஸோ ஏதோ ஒரு சின்ன அடியா போயிடுத்து அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் ஓகே பரவால்ல. நம்ம மறுபடியும் தேறி மறுபடியும் நலமாக நடப்போம். இப்ப நம்ப மருத்துவமனையில இருந்து கொஞ்சம் அடிபட்டவைங்கலாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ வேதனையா இருக்கும். அவைங்க உடம்பு சரியில்லாத இருப்போ, எப்படியாவது ஒரு அடி நடந்தா நல்லா இருக்குமே! எப்படியாவது ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே! எப்படியாவது ஒரு நம்ம யாரையும் உதவியே எதிர்பார்க்காம வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு நம்ம வேண்டிக்கிட்டு எத்தன சாமிய வேண்டுவோம் இல்லையா? எப்போ ஆரோக்கியம் கெட்டு போகுறப்போ. ஆரோக்கியமா இருக்கிறப்போ எதையாவது வேண்டிக்குவோமா? எதாவது யோசிப்போமா? எதையும் யோசிக்க மாட்டோம். கரெக்ட்டா? ஸோ, அந்த ஒரு நொடிக்கு தான், அந்த ஒரு சில வினாடிகள் தான் எல்லா விபத்தும் நடைபெறுது.
நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பாங்க. காலையில பார்த்துட்ருப்போம். மத்தியானம் பார்த்தா அவங்க இல்ல அப்படின்னு நம்ம ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு வந்து சேரும். அந்த ஒரு நிமிடத்தில நம்மளே அறியாம நம்ம ஒரு கோபமோ, நம்மள அறியாம ஒரு விரக்தியோ இந்த வாழ்க்கையிலேருந்து விட்டுரும். கரெக்ட்டா? இவங்களுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். இவைங்க வந்து இப்படி ஆயிட்டாங்களே! இனி என்ன பண்ண முடியும்? இனி யார என்ன பண்ண முடியும்? எப்படி நான் பார்க்க போறேன்? அப்படி இப்படி நம்ம ஒரு விரக்தி நிலைமைக்கு போயிருவோம். அல்லது நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் இதே சேம் தான் வரும். அந்த ஒரு விரக்தி நிலைமைக்கு வரும். நம்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு எளிமையானது. 1000 நாட்கள் நலமாக வாழும் பொழுது ஏற்படக்கூடிய சுகத்த பத்தி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ரைட்டா? அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அந்த சில நொடிகள் நமக்கு வரக்கூடிய விபத்து இருக்குது பாருங்க. சில நிமிடங்கள் வரக்கூடிய நமக்கு துன்பம் வந்து பாருங்க. சில நிமிடங்கள் வரக்கூடிய நமக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய சில நிமிடங்கள் வரப்போகுது பாருங்க. அந்த நிமிடங்களுக்காக பயப்படுங்க. அந்த நிமிடத்தில நம்மளோட கர்மாங்கிறோம், பாவம், புண்ணியம், நம்ம செஞ்ச தானம், தர்மம் எல்லாமே அந்த சில வினாடிகள் தான் நம்மளுக்கு வந்து தாக்கப் போகுது. ஸோ அந்த நிமிஷத்துக்காக தான் அத்தன பேரும் நம்ம பயப்படுறோம். கரெக்ட்டா? நான் தான் அப்படின்னு சொல்றவைங்க கூட ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த அந்த ஒரு சில நொடிகள் தான் நம்ம இப்ப நம்ம நெறையா பேர் சொல்வதை நம்ம காதால கேட்டுருப்போம். ஏதோ நான் செஞ்ச புண்ணியம், எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன்பா சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சில இடத்துல நம்ம கேட்டுருப்போம். வாழ்க்கை ஃபுல்லா துன்பப்படக்கூடியமான ஒரு விபத்து, ஒரு 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 கடினமான சூழ்நிலைக்கு நம்ம வாழ வேண்டியதா இருக்கும். சில பேர் நம்ம கிட்ட இல்ல. இப்போ ஒரு போன உயிர என்ன பண்ணாலும் வராது. இல்லையா? சில பேர் நம்மளுக்கு ரொம்ப புடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க இல்லாம போயிட்டா வாழ்க்கை ஃபுல்லா இனி அவங்க இல்ல தானே! ஸோ அந்த துன்பத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழத்தானே வேண்டும். கரெக்ட்டா? அப்போ வந்து வாழ்க்கை ஃபுல்லா அந்த துன்பம் ஆயிடுச்சு. இதுவே ஒரு சின்னதா ஒரு ஒரு 1 மாசம் அவங்க இருக்க மாட்டாங்கப்பா. திரும்ப 10 நாள்ல வந்துருவாங்கப்பா. அப்படிங்கிறப்போ அது ஒரு தற்காலிக துன்பம் தான். அது நம்மளுக்கு திரும்பி வந்துரும். ஏதோ ஐயோ! நம்ம வேற இது நடக்காதோன்னு நெனச்சோம். எப்படியோ நல்ல வேளை நடந்துருச்சு. நல்லபடியா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அல்லது நம்மள விட்டு இவைங்க பிரிஞ்சுருவாங்களோன்னு நெனச்சோம். ஏதோ நல்லபடியா ஒரு 4 நாள்ல திரும்பி வந்துட்டாங்க நம்ம கூடயே. பரவால்ல அப்படின்ற மாரி. அப்போ ஒரு நம்ம கூட இருக்கவைங்கள நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவைங்க நம்மள விட்டுட்டு போயிருவாங்க. ஒண்ணு தற்காலிகம் அல்லது நிரந்தரம். தற்காலிகமா போயிட்டாங்கன்னா, பரவால்ல நம்ம செஞ்ச தப்புனால தான் அவைங்க தற்காலிகமா போனாங்க. பரவால்ல வந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சு நம்ம ஏத்துக்கணும். நிரந்தரமா ஏதோ ஒரு விபத்துல போயிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம பண்ண தப்புனால தான் அவைங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா அந்த துன்பத்தையே நினைத்து நினைத்து நம்மளே வருத்தி வருத்தி வற்புறுத்தி கொண்டு நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துரும். நாம் சொல்வது ஒன்றே ஒன்று தான். 1000 நாட்கள் சுகமாக வாழும் நாட்களை எண்ணி நீங்கள் மகிழ்வடைய தேவையே இல்லை. சில நொடிகளில் நமக்கு ஏற்படக்கூடிய விபத்து, ஆபத்து இது போன்ற ஒரு செயல்களுக்கு கண்டிப்பாக நம்ம வருத்தப்படணும். கண்டிப்பா நம்ம சிந்திக்கணும். இதுக்கு நம்ம பெரிய ஒரு விஷயங்கள்லாம் பண்ணவே தேவையில்ல. தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும் பொழுது நமக்கு நிதானம் கிடைக்கும். தியானம் செய்யும் பொழுது நமக்கு அனைத்து மீது இருக்கக்கூடிய ஆசைகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ ஒரு பொருள் மேல ஒரு 100% ஆசை இவங்களுக்காக தான் நான் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிறத விட கொஞ்சம் நீங்க தியானம் பண்ணும் பொழுது உங்களை நீங்க சிந்திப்பீங்க. அப்போ நமக்காக சிந்திக்கும் பொழுது, அந்த கவனம் நம்பள பக்கம் திரும்புது. நம்ம பார்க்குறோம். நம்ம உடம்பு, நம்ம உயிர், நம்ம தியானம் பண்றோம் அப்படிங்கிறப்போ, நம்மளுடைய நம்மள பத்தின ஒரு வாழ்க்கைய நம்ம சிந்திக்கிறோம். இந்த பேரெல்லாம் நம்ம சொந்தம் கிடையாதுங்க. கரெக்ட்டா? நம்ம பண்ற தியானம் தியானம் செய்யும் பொழுது நமக்கு என்ன பெயர்? நம்ம தூங்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பெயர்? நமக்கு வைத்த பெயர் நமக்கு தூங்கும் பொழுது, இந்த பெயருக்கு எங்களுக்கு தான் நல்ல தூக்கம் வரும். இந்த பெயருக்கு நல்ல தூக்கம் வராது என்று இருக்கிறதா என்ன? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அல்லவா? ஸோ அனைவருக்குமே தூக்கம் வரும். யாரா இருந்தாலும் தூக்கம் வரும். பணமோ, ஏழையோ, நோயாளியோ யாரா இருந்தாலும் தூங்கினால் நல்லது. அப்ப தூக்கம் இருக்கும் பொழுது நமக்கு பெயர் என்ன? எந்த பெயரும் கிடையாது. தூங்குறோம். அவ்வளோதான். தூக்கத்துக்குள்ள போயிட்டு இந்த பேர் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா தூங்குவாங்கப்பா. இந்த பேர் இருக்கவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராதுப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு இந்த உலகத்தில எதுக்காவது இந்த உலகில் எந்த மூலையில கூட மனிதருக்காவது அப்படி ஏதாவது செயல்பாடு இருக்கா என்ன? அப்படி எதுவுமே கிடையாது. இந்த பேர் இருக்கிறவைங்க எதுவுமே இல்லை. ஸோ இத வந்து நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். தியானம் செய்து நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஆகவே தியானம் செய்யும் பொழுது நம்மளை நாம் கவனிக்கக்கூடிய நேரம் வருகிறது. உறங்கும் பொழுது நம்மளால் கவனிக்க இயலாது. நம்மையும் மறந்த ஒரு நிலையில் தான் இருப்போம். உறக்கம் என்பதற்கும், தியானம் என்பதற்கும் வேறுபாடு உண்டு.
உறக்கத்திலே நம்ம உடல் நம்மளோட கண்ட்ரோல் இருக்காது. ஃபுல்லாக மூளை தான் நம்ம கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா? அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலைக்கு போயிருக்கும். உறக்க நிலைக்கு போயிரும். கரெக்ட்டுங்களா? அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே 10% தான் இருக்கும். இதய துடிப்பு நிதானமாக்கப்படும். சிறுநீரகத்திலிருந்து ஜீரணாக உறுப்புகள் அனைத்து உடல் பாகங்களும் ஓய்வு நிலைக்கு ஒரு 10% தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மீதி எல்லாம் மூளை மட்டும் தான் அரை ஸ்லீப்பிங் இருக்கும். அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவும் ஸ்லீப்புக்கு போயிரும். ஆனாலும் ஒரு விழித்துக் கொண்டே தான் இருக்கும். ஏன்னா சின்னதா ஒரு பூச்சி கடிச்சா கூட டக்குனு எந்திரிக்கும் இல்லையா? அப்போ நம்ம மூளை விழிப்புணர்வு தான். மூளை எந்நேரமும் நமக்காக விழித்துக் கொண்டே தான் இருக்கும். தூக்கத்தில நம்ம இத ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. தூக்கத்தில நான் இதுக்காக ஏங்குறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நம்ம மூளை மட்டும் தான் நமக்காக நம்மளை காத்துக்கொண்டே இருக்கிறது நித்தமும் நித்தமும். அந்த மூளை சரியா செயல்படணும்னா தியானம் தான் முக்கியம். தியானம் என்பது மிக எளிமை. நம்ம சுயநினைவோடு செய்யக்கூடிய உறக்கம் தான் தியானம். அதாவது அனைத்து உறுப்புகளுமே இயங்கும். நம்ம வாலண்டரியா கொஞ்சம் ஓய்வு வாலண்டியரா நம்ம உணர வைக்கிறோம். ஓகே, இந்த உறுப்புகள் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது என்று ஓய்வு கொடுக்கும் பொழுது, அந்த உறுப்புகள் நம்மை அறியாமயே நம்ம ஓய்வுக்கு எடுக்கிறது வேற. நம்ம கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது வேற. கரெக்ட்டா? ஒரு முதலாளி ரொம்ப டயர்டாகி நம்மளா போய் தூங்குறோம். தொழிலாளி போய் தூங்குறான் அப்படிங்கிறத விட, அந்த முதலாளிய கூப்பிட்டு, "எப்பா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா" அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த தொழிலாளி என்ன சொல்லுவாங்க, "அப்பா பரவால்ல நம்மளோட உணர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓய்வு குடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உழைக்கணும்." அப்போ முதலாளிக்கு என்ன பண்ணுவாங்க, முதலாளி நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொழிலாளி இன்னும் உணர்வோடு செயல்படுவாங்க. ரைட்டா? இப்போ ஒரு சமையல்காரங்க இருக்காங்க, சமைச்சு போடு அப்படிங்கன்னா, வெறும் சமைச்சு மட்டும் போட்டுருப்பாங்க. "அம்மா நீங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு சமையுங்கள்" அப்படின்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக உழைப்பு என்பது தானே முன்னேற்றத்துக்கு மிக அடித்தளமாக அமையும். மிக வேகமாக ரைட்டா உணர்வுபூர்வமா உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. நம்ம முதலாளியே பார்த்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்றப்போ, நம்மளால என்ன பண்ண முடியாது? அடுத்த வேலைகள தவிர்க்க முடியாது. சில கஷ்டமான சூழல்ல முதலாளி விட்டுட்டு நம்ம போமாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கூடுதல் உழைப்ப தருவோம். இன்னும் உணர்வுபூர்வமான உழைப்ப தருவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ரைட்டா? அவைங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். ரைட்டா? இப்ப நம்ம வேலை செய்ற இடத்துல நம்ம கடுமையா உழைக்கிறோம். முதலாளி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்களுக்கு உழைச்சா என்ன? உழைக்கலனா என்ன? நம்மள எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் காலப்போக்குல என்னமோ உழைக்கணும். ரைட்டு அவ்வளோதான். போறோம், வர்றோம். நம்மளுக்கு என்னப்பா? செய்ய சொன்னா செய்றோம். செய்யலனா கம்முனு விட்டுட்டு போயிடலாம். அந்த மாரி ஒரு நிலைமை. அதுவே முதலாளி கூப்பிட்டு "எப்படி இருக்க? என்ன பண்ற? நல்லா இருக்கியா? ஓகே. இந்த மாரி பிரச்சனை இருக்கா? சரி ஓகே பார்த்துக்கலாம். சரி கொஞ்சம் பார்த்து ஓய்வு எடுத்து கொஞ்சம் நல்லா சிறப்பா செய்யுங்க." அப்படின்னு நம்ம கொஞ்சம் அந்த உற்சாகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? கைத்தட்டல் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் ஆஹா! முதலாளி நம்மளை பாராட்டி விட்டார். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேலை செய்யணும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம அ உற்சாகமா ஒரு எனர்ஜிட்டிக்கா ஆஹா! முதலாளி அவ்ளோ பெரிய முதலாளி அவரு. எவ்ளோ பெரிய பணக்காரன், கோடீஸ்வரர். அவரு நம்மளை கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா, அப்ப அந்த தொழிலாளி, கடைநிலை ஊழியர் எப்படி சந்தோஷப்படுவாரு? எவ்வளோ ஆனந்தமா இருப்பாரு. என்னைய கூப்பிட்டு என் முதலாளி கை குடுத்து ஷேக் ஹேண்ட் பண்ணி, "நீ சூப்பரா வேலை செய்றப்பா" அப்படின்னு தட்டி குடுக்குறாருன்னா, அது எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ஒரு தொழிலாளியாக நான் உணர்ந்து இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு என்னை முதலாளி சொல்லும் பொழுது, எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ஒரு பாராட்டு கொடுக்கப்படும் பொழுது, அவ்வளவு இன்பமாக இன்னும் எடுத்துக்கட்டி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் உணர்வுபூர்வமா, உற்சாகமா செய்யக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். கரெக்ட்டா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதே தான் நம்ம உடம்புக்கும் நம்ம குடுக்கணும். நம்ம தான் முதலாளி. நம்ம உடம்பில இருக்கக்கூடிய உயிர் தான் நம்மளோட தொழிலாளி. நம்ம உயிருக்கு தான் நம்ம மூளை தான் நமக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம உயிர் நம்ம கூடயே இருக்கு. நம்ம ஒரு நாளும் அத பத்தி கவலைப்படுறதே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த மூளைக்கு கொஞ்சம் சூப்பரா வேலை செய்றீங்க. நம்ம இதயம், நம்மளுடைய சிறுநீரகம், நம்மளுடைய நுரையீரல் அனைத்து நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், உடல் உள்ளுறுப்பு மண்டலம், ராஜாங்க உறுப்புகள் கரெக்ட்டா? அத்தன நம்ம மூளையிலருந்து, நரம்புலருந்து எண்ணக்கூடிய எண்ணங்கள்லருந்து அனைவருக்கும் நம்ம பாராட்டு தெரிவிப்பது நமது கடமை. அனைவரையும் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. வெறுமனே நீங்க உங்களோட நாக்கோட சுவைக்காக மட்டும் நம்ம ஏதோ ஒண்ணு எடுத்து எடுத்து நல்லா சுவையா சாப்பிடுறோம். உடலுக்கு நான் உடற்பயிற்சி தர்றேன் நான் உனக்கு எக்சர்சைஸ் தரேனா இல்லையா? நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்சர்சைஸ் வலுக்கட்டாயமா ஓய்வெடுக்க வேண்டிய சமயத்தில உடற்பயிற்சிய நம்பளே குடுத்து குடுத்து ஓகே நம்ம உடற்பயிற்சி குடுத்துட்டோம் அப்படிங்கிறதோ, சில நிமிஷங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நான்லாம் கரெக்ட்டா தான்பா இருக்கிறேன் அப்படின்னு நம்மளா அது ஏமாத்துறதோ கூடாது. அதாவது அம்
வெறுமனே சும்மா நான் உனக்கு முதலாளி வந்து கூப்பிட்டு நான்லாம் உனக்கு நல்லா தான்ப்பா பார்த்துக்கிறேன். நீ வந்து இந்த மாரி வேலை செய்யலனா அதுக்கு என்னப்பா பண்றது? நம்ம கூப்பிட்டு திட்டினா எப்படி இருக்கும்? ச்சே நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம், நம்மளே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, நமக்காக, நம்மளோட உடல் உறுப்புகளுக்காக, நம்மளோட உயிருக்காக, நம்மளுடைய மூளைக்காக, சிந்தனைக்காக, அவர்கள் நல்லா இருந்தா தானே நம்ம மூளை நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம முதலாளி நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அவரு நல்லதா நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே நம்மளுக்கு நெறையா சம்பளம் தருவார். நம்மனால நெறையா விருப்பப்பட்ட பொருட்கள் நம்மளால வாங்க முடியும். கரெக்ட்டா? அவரு நல்லா இல்ல அப்டின்னா என்ன பண்றது? நம்மளுக்கு எப்படி காசு வரும்? அப்ப அவருக்கு நெறையா வருமானம் வந்தா தான், நம்ப நெறையா நல்லா நிம்மதியா இருக்க முடியும். அவரு நிம்மதி இல்லாம நோய்வாய்ப்பட்டு உட்காந்துட்டாருன்னா, நம்மளுக்கு எப்படி? முதலாளியே இல்லைன்னா நம்மளுக்கு தொழிலாளிக்கு எது காசு? தொழிலாளிக்கு ஏது வாழ்வு? அவரையே நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகள் எத்தன பேர் பாதிக்கப்படுவாங்க? அதே போல தான் நம்ம மூளை சரியாக சிந்தித்தால் தான், நம்ம மூளை, உடல் உறுப்புகள் எல்லாரும் சரியா வேலை செய்யணும்னா, நம்ம முதலாளி நல்லா இருக்கணும். நம்ம மூளை நல்லா இருக்கணும். நம்ம சிந்தனை செய்யக்கூடிய மனம் நல்லா இருக்க வேண்டும். அப்போ அது செய்யக்கூடிய மனம் எங்கே இருக்கிறது என்றால், நம்மளோட தியானத்தில தான் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய தியானத்தின் மூலமாக தான் நம்ம கூட பேச முடியும். நம்மளே கவனிக்க முடியும். ஒரு சில நிமிடங்கள் அ தியானம் செய்வதனால், நமக்கு நம்மளே பேசி பாராட்டு தெரிவிப்பது நமது கடமை அல்லவா? கடைசி வரைக்கும் பாராட்டாமயே போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த பதிவை கேட்கும் பொழுதாவது, நீங்க தான் முதலாளி. உங்கள் உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாராட்டுகளை தெரிவியுங்கள். அவர்கள் நித்தமும் நமக்காக ஓய்வில்லாம துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இதயம் பாருங்க ஓய்வில்லாம துடிச்சிட்டே இருக்கு. நம்மளுடைய நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் உடனடியா வந்து நம்ம தோல் நரம்பு மண்டலம்லாம் இப்போ ஒரு பூச்சி நம்ம மேல ஊறுதுன்னா, உடனே மூளைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக கை போய் அந்த பூச்சி, "ஓ! இது என்ன கொசு, எறும்பு" அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த இது இருக்கு. ஏதோ ஒரு முள்ளு குத்துனா கூட உடனடியாக நம்மளுக்கு தகவல் பரிமாற்றம் ஏற்பட்டு நம்மளை காப்பாற்றப்படுகிறோம். இல்லையா? ஒரு தூசு கண்ல பட்டா நம்மள கேட்டுட்டு பர்மிஷனா கேட்டுட்டு கண்ண மூடுறோம். இல்லைங்களே! நம்ம மூளை உடனடியாக செயல்பட்டு அது கண்ண மூடி நம்மளை காப்பாத்துது இல்லையா? நம்ம மூளை ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளை காப்பாற்றிக் கொண்டே தான் இருக்கிறது. நாம் அதை கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம காணக்கூடிய காட்சிகள் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ரைட்டா? அந்த கெட்டத வந்து தூக்கி போட்டு மூளை என்ன சொல்லும்? வேண்டாம் இது தவறு. அப்ப இது செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்கும். அதையும் நம்ம மீறி தானே மூளையவே நம்ப மடக்கிடுறோமே! ஒரு ஐஸ்கிரீம் வந்து மழை காலங்கள்ல ரொம்ப குளிர்வான பானங்கள வந்து எடுக்கக்கூடாது. அதிகமான காரங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணும்? நல்லா சுவையா இருக்குப்பா, நல்லா காரமா சாப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கும் பொழுது கூட மூளை ரொம்பவும் வருத்தப்படும். வேண்டாம் இது சாப்பிடாத பின்னாடி வந்து வயிற்றோட்டம் போகும், வயிறு எரியும், வாந்தி வரும், இதெல்லாம் வரும். தயவுசெய்து அதை எடுத்துக்கொள்ளாதே என்று நம்மளுக்கு வார்னிங் கண்டிப்பா நம்மளுக்கு குடுக்கும். அதையும் மீறி நம்மளுடைய மனம் வந்து என்ன பண்ணும்? அட போடா அப்புறம் வர்றத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இப்ப இந்த நிமிடம் இது கிடைத்திருக்கிறது. உண்போம் அப்படின்னு சொல்லி உண்டு. பின்னாடி அடுத்த நாளே நம்மளுக்கு வரக்கூடிய துன்பத்தையும் அந்த மூளையே தான் கவலைப்பட்டு நம்மளுக்காக செயல்படுகிறது. அப்போ மனசு வருத்தம். ஆமா நீ சொன்னது கரெக்ட்டு தான். நான் வந்து அத எடுத்திருக்க கூடாது. அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவதையும் நம்ம கண்ல பார்க்குறோம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதனால நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தியானம். தியானம் செய்யுங்கள். தியானம் செய்வோம். தியானம் செய்தால் நிச்சயமாக அதில எந்த ஒரு தீங்கும் வரப்போறதே இல்ல. நம்ம முதலாளிக்காக நம்ம தியானம் செய்வோம். நம்ம அச்சாணி மாதிரி நம்ம தியானம். அதை நீங்கள் சரியாக செய்து கொண்டே இருந்தால், நமது வாழ்வு நிச்சயமாக நல்ல வழியில் செல்லும். நல்ல வழியை ஏற்படுத்திக் கொள்வோம். அதிக ஆசை குறையும், கோபம் குறையும், பற்றுகள் குறையும், துன்பம் குறையும். இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துயரங்களும் நம்மை விட்டு குறையும். நலமான வாழ்வு உண்டாகும். தியானம் செய்வோம். தியானம் செய்து நம்மளை நாம் காத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.